மழை வெள்ளத்தால் ஜம்மு காஷ்மீர், தெலங்கானா, ஹிமாச்சல், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநில எல்லையோர பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் MiG-17 மற்றும் சின்னூக் ரக ஹெலிகாப்டரில் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இமாச்சல பிரதேசம் மாநிலம் சம்பா மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கில் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிய ரவி ஆறு ஆயிரக்கணக்கான மரக்கட்டைகளை வாரி சுருட்டி கொண்டு போனது. மணாலியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக லே அடல் சுரங்கம் மற்றும் ரோடங் சுரங்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. குலு பகுதியில் வெள்ளத்தில் வீடுகள், கட்டடங்கள் இடிந்து கிடக்கின்றன. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நதி அபாய கட்டத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலம் பாகேஸ்வர் வெள்ளத்தில் சிக்கிய காப்காட் தொகுதி பாஜக MLA சுரேஷ் கதியாவை மீட்புப் படையினர் கயிறு கட்டி பாதுகாப்பாக அழைத்து வந்தபோது அவரது பாதுகாவலர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். இருப்பினும் அருகில் இருந்த மீட்புப் படையினர் துரிதமாக செயல்பட்டு அவரை மீட்டனர். தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. இதேபோன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலும் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. ஜம்மு காஷ்மீரில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக நாளை செல்கிறார்.